முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று சர்வதேச யோகா நிகழ்வானது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இணைகிறார். கிரண், வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. ஜூன் 21 அதாவது இன்று 11வது சர்வதேச யோகா தினம் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளில் உலகில் உள்ள 191 நாடுகளில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்தியாவிலும் அனைத்து மாநிலங்களிலும் மக்கள் பெருந்திரளாக பங்கேற்கும் வகையில் யோகா பயிற்சிக்கான நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் 8 லட்சம் இடங்களில் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த யோகா நிகழ்ச்சியை மிக பிரம்மாண்டமாக நடத்துவதற்கு ஆந்திரா மாநில அரசு ஏற்பாடு செய்துள்ளது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் விசாகப்பட்டினத்தில் கின்னஸ் சாதனை நிகழ்ச்சியாக நடத்த திட்டமிட்டுள்ளது. இதற்கான துறைமுக நகரமான விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆர்கே கடற்கரையில் இருந்து போகாபுரம் வரை உள்ள 26 கிலோமீட்டர் நீள நடப்பாதை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த மாநில முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு கூறுகையில், சர்வதேச யோகா தினத்தையொட்டி மாநிலம் முழுவதும் இன்று யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கின்னஸ் சாதனை படைக்கும் வகையில் விசாகப்பட்டினத்தில் மிக பிரம்மாண்டமான யோகா நிகழ்ச்சி நடத்துகிறோம். ஆர்கே கடற்கரை சாலையில் காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு சுமார் 3 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பங்கேற்க உள்ளதாகவும், மேலும் 25,000 பழங்குடியின மாணவர்கள் பங்கேற்று 108 நிமிடங்கள் சூரிய நமஸ்காரம் செய்வார்கள். அதேபோல் ஒரே நேரத்தில் மிகப்பெரிய குழு மற்றும் அதிக அளவில் சூரிய நமஸ்காரம் செய்யும் சாதனை படைப்பதே இதன் நோக்கம் என தெரிவித்தார். மேலும் சிறப்பாக நடைபெறும் இந்த யோகா நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் மோடி கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தே இருக்கிறார். விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு மக்கள் பங்கேற்பதற்கு வசதியாக 326 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பகுதியிலும் தலா 1000 பேர் பங்கேற்று பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களுக்காக 3.32 லட்சம் டி-ஷர்ட்டுகள், 5 லட்சம் யோகா பாய்கள் தயார் செய்யப்பட்டுள்ளது. பங்கேற்பாளர்களின் எண்ணிக்கை அதிகமானால் அதற்காக மாற்று ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் சிறப்பு பஸ்களும் இயக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். நிகழ்ச்சியை அமைதியாகவும் சிறப்பாகவும் நடத்துவது குறித்து ஆந்திரா மாநில போலீஸ் டிஜிபி ஹரிஷ்குமார் குப்தா, யோகா ஆர்வலர்கள் அனைவரும் காலை 6 மணி முதல் 6:30 மணிக்குள் தங்கள் இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும், விசாகப்பட்டினத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிக்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். யோகா பயிற்சி நடைபெறும் பகுதியை கண்காணிக்கும் பணியில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள், ட்ரோன் ஏற்பாடு, மேலும் பாதுகாப்பு பணியில் சுமார் 10,000 போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பிரதமர் மோடி, முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டுள்ளதால் பல அடுக்கு பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிரண்.